ஹலோ டீச்சர்ஸ், ஐம் சௌமியா ஃப்ரம் மெஸ்மரஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓ சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய கமெண்ட் வந்து நான் கேட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டது என்கிட்ட என்னன்னா, சயின்ஸுக்கு சோஷியலுக்கெல்லாம் வீடியோ போடுங்க, அது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மேக்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறது போதுமானதாக இருக்குது, எங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கிளாரிட்டியாகவே புரியுதுன்னு நிறைய கமெண்ட் நான் படிச்சுட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் சோஷியல்லேருந்து கொடுங்க அப்படின்ட்டு. சயின்ஸ் சோஷியல்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. பிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை தான் நான் திரும்பிய சொல்கிறேன். ஏன்னா இதை நான் இப்போ அனலைஸ் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கே தெரியும். இப்போ எனக்கு வந்து இதை அனலைஸ் பண்ணிட்ட உடனே என் புக்கெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். அனலைஸ் பண்ணி இது என்னோட காப்பி. ஸோ அனலைஸ் பண்ணி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த புக்கில் வந்து கேட்டிருக்காங்க, எந்த கொஷின் வந்து மோஸ்ட்லி வந்து சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6th to 10th நம்ம நினச்சிட்ருப்போம். இல்லை, ஆனால் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா 11th 12thலேருந்து மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 6thலேருந்து 8th வரைக்கும் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை பிஓ எக்ஸாமில். அவங்க வந்து மெயின் ஃபோக்கஸிங் எதில் பண்ணியிருக்காங்கன்னா 11th 12thலேருந்து தான் பார்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 11th என்ன வால்யூமில் என்ன லெசன் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக வந்து மார்க்கு ஹையாக வரும். லாஸ்ட் வீடியோ வந்து அனலைஸ் பண்ணி எவ்வளோ சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அப்போ சயின்ஸில் நம்மளுக்கு 24 கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 20லேருந்து 24 மார்க்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த சயின்ஸ் எக்ஸாமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிஓவில் சயின்ஸுன்ற டாப்பிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எங்கேருந்து கேட்டிருக்காங்க வித் புக் ப்ரூஃபோட தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா, நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமியில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். உங்களுக்கும் வேணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய பேருக்கு போன வீடியோலையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே சாதாரணமாக இருக்காதீங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது, இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் எங்கே எடுத்திருக்காங்கன்னா, ஐசோதோமல் விரிவாக்கத்தின் போது ஏற்படும் வேலையானது, அதாவது ஐசோதோமல்னால் நம்ம என்ன சொல்வோம்னா வெப்பநிலை மாறா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெப்பநிலை மாறா அப்படின்னும் போது அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்ஸ் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் புக்கில் இருந்து வால்யூம் 2nd வால்யூம்லேருந்து இருக்குது. பேஜ் நம்பரோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பேஜ் நம்பர் என்னென்னா 128 போய் பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 128 போய் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோதோமல் விரிவாக்கம், அதாவது ஒர்க் டன் ஐசோதோமல் எக்ஸ்பான்ஷன்னே ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்னா W = Wனா ஒர்க் டன் அவங்க கொடுத்துருக்குறது. ஸோ வேலை தான் ஒர்க் டன்னு நம்ம சொல்லுவோம். RT LNலாம் லாக்னு அர்த்தம். VF/VI. ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா FIலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு 2 1 அந்த மாதிரியே கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு என்னது, இந்த RT இருக்கான்னு பார்க்கணும், லாக் இருக்கான்னு பார்க்கணும், V1 V2 அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 11th ஃபிசிக்ஸ் புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. வித் பேஜ் நம்பரோட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, என்ட்ரோஃபினா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ட்ரோஃபினா ஜஸ்ட்டு வந்து புக் பேக் கொஷின்ஸாகவே இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் என் பசங்களுக்கு நடத்தும் போதே நான் வந்து சொல்லுவேன், இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 2 மார்க் தான் படிங்க அப்படின்ட்டு. இது நம்மளுக்கே வந்து ஒரு ஆப்ஷனாக வைக்கிறாங்க. ஸோ என்ட்ரோஃபினா என்ன அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கில் அதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஆப்ஷனில் என்ன ஆன்சரை வைக்கிறாங்க, மூலக்கூறுகளின் சீரற்ற தன்மை அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, என்ட்ரோஃபி என்பது ஒரு அமைப்பின் மூலக்கூறுகளின் ஒழுங்கற்ற தன்மை, அதாவது சீரற்றவும் ஒழுங்கற்ற எல்லாமே ஒன்று தான். அந்த ஒரு வேர்டு தான் நம்மளுக்கு டிஃபராக இருக்குது.
சீரற்றன்றது நம்மளுக்கு புக்கில் வந்து ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இது வந்து எந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரி புக்லேருந்து வரும். ஸோ 11th கெமிஸ்ட்ரி புக்கில் இருந்து வால்யூம் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூமில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 233 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 233 பேஜ் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் வால்யூமில் வந்து எடுத்து கெமிஸ்ட்ரி புக்கை எடுத்து வேதியியல் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் அப்படியே இருக்கும். நான் அதை கட் பண்ணி ஷார்ட்டாக கட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ 11th 12th பேஸ் பண்ணி தான் இவங்க அதிகமாக வந்து எடுத்திருக்காங்களே. 6th 7th அந்த ஹீட்டு அந்த மாதிரி லெசன்லாம் போல. ஏன்னா ஹீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12thலேயும் இருக்குது ஹீட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஹையரில் தான் எடுத்துருக்காங்க இதில். ஸோ நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சயின்ஸ் சப்ஜெக்டினாலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 12th. இந்த 2 சப்ஜெக்டும் தான் வந்து 11th 12th ஸ்டாண்டர்டை மட்டும்தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 24 மார்க்குக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் ஐடியா வந்து தெரிஞ்சிச்சு எங்கே இருந்து கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம அந்த ஃபோக்கஸ்லிங்லேயே நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதை எப்படி இன்னும் ஈஸியாகவே எந்த மாதிரிலாம் ஈஸியாக படிக்கணுன்ற உங்களுக்கு டிப்ஸும் நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா நான் அனலைஸ் பண்ணி நிறைய நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த டிப்ஸும் உங்களுக்கு நான் தரேன். எப்படிலாம் இவங்க கொஷின் கேட்டிருக்காங்கன்ட்டு நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது நிலையான அழுத்தத்தில் குறிப்பிட்ட நிறையுடைய ஒரு வாயுவின் கன அளவு அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். இவ்விதியின் பெயர் யாதுன்னு கேட்டாங்க. ஒரு லா கொடுத்துட்டு ஒரு விதி வந்து அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யாரோட விதி அப்படின்னு கேட்குறாங்க. இது நார்மலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். இது வந்து என்னன்னா சார்லஸ் விதின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சார்லஸ் விதி இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதோ ஒரு குறிப்பிட்ட இதோ இங்கேருந்து நம்ம தொடங்குறோம். குறிப்பிட்ட நிறையுட ஒரு வாயு இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் இந்த 4 லைனை கரெக்டாக படிங்க. அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா சார்லஸ் விதியிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ சார்லஸ் விதி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்கிலேருந்து இது கேட்டிருக்காங்கன்னா 11th அதே கெமிஸ்ட்ரி புக்லேருந்து தான் வருது. கெமிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் 1லேயே தான் வருது. பேஜ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 179. ஸோ 179லேருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த கொஷின் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ ஈஸியாக இருக்கா இது? நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் படிங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டை எங்கேயாவது வந்து ஒரு விதி பார்க்குறீங்க, இல்லை சார்லஸ் விதி பார்க்குறீங்க, இல்லை காஸ் லா பார்க்குறீங்க, நியூட்டன்ஸ் லா பார்க்குறீங்கன்னா அந்த விதியை படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ விதியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா எப்படி நம்மளுக்கு கேட்பாங்கன்னா கீழே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இது பண்ணாங்கன்னு கூட கேட்கலாம். இல்லை உங்களுக்கு பேர் கொடுத்துட்டு இவர் எதா ஸ்டேட்மெண்ட்டை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஆனால் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுன்ற கொஷின் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். அதனால் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டான கொஷின்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கமர்ஷியலி ப்ரிப்பேர்ட் பை, அதாவது சல்ஃபியூரிக் அமிலம் வணிக ரீதியில் இம்முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. எந்த முறையில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரி புக்லேருந்து எடுத்திருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரி புக் இருக்கும். அதில் வால்யூம் 1ல் போய் பேஜ் நம்பர் 87 போய் பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இதுதான் இருக்கும். இதில் வந்து என்னன்னா அவங்க என்ன முறை சொல்கிறாங்க, தொடுமுறை இல்லைன்னா அடுக்குமுறை, 2 இது இருக்குது. தொடுமுறை அடுக்குமுறை. நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு முறை, அதாவது எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு தொடுமுறையும் தொடர்பு முறையும் ஒன்று தான். கான்டாக்ட் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தொடுமுறை நம்ம சொல்லுவோம் தமிழில். ஸோ இங்கே சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து எதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுமுறையை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு 12th கெமிஸ்ட்ரி புக்கில் வந்து எடுத்திருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம இப்போ வந்து ஒரு கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் படிக்கிறோம் அப்படின்னா, அதோட உங்களுக்கு கெமிக்கல் ஃபார்முலாவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்றத படிச்சுக்கோங்க. இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட்னா இப்போ இங்கே H2SO4ன்னு இருக்குது. அதுவும் ஏன்னா நீங்கள் படிக்கும் போது ஒரு கெமிக்கல் ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து என்ன காம்பவுண்ட் நேம் கொடுக்குறாங்க அதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த ப்ராசஸிங் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த படிக்கும் போது தான் கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். இது வரைக்கும் மேக்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ சயின்ஸு நீங்கள் எடுக்கும் போது ஏன்னா மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கும் இது கஷ்டமாக தான் இருக்கும் சயின்ஸுன்ற சப்ஜெக்ட். ஆனால் பிஓ எக்ஸாமில் எல்லாமே சேர்ந்து தான் வருது நம்மளுக்கு. இதில் தான் அதிகமான மார்க்கும் வருது. அப்போது ஒன்று உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது முதல்ல அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க தொடங்குங்க எதுவாக இருந்தாலுமே. அப்போ அந்த ப்ராசஸிங்கில் 11th 12thலேருந்து கேட்குறாங்களா, எந்த லெசன்லேருந்து கேட்குறாங்க அதை மட்டும் பாருங்கள். அப்போ அந்த லெசனில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டண்டான நோட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து படித்தோன்னா அதுவே போதும். 11th 12th அதிலே ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த சயின்ஸ் அந்த சிலபஸ் பார்த்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அனலைஸ் பண்ணி என்னோட காப்பியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரிட்டனில் தான் இருக்கும் எல்லாமே. இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க, எந்த லெசனை வந்து நம்ம வந்து பார்த்தா போதும், இந்த லெசனை வந்து நம்ம வந்து இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். நான் அதில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை என்னோட காப்பியில் தான் நான் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கையில் ஒரு காப்பி வச்சுட்டு நீங்கள் எழுதினீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிலின். ஸோ பென்சிலின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்பிள் அதோட எக்ஸாம்பிள் வந்து கேட்குறாங்க. பென்சிலோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு. ஸோ பென்சிலினோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. அதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா பென்சில். ஸோ இதோட எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட எக்ஸாம்பிள் அவங்க கொடுக்குறது என்னென்னா எதிர் உயிரி மருந்துகள், உயிர் ரத்த அழுத்த எதிர்ப்பு மருந்துகள். இதுதான் இதோட எக்ஸாம்பிள். நம்மளுக்கு பெனிசிலின்லாம் தெரியும். ஆன்டிபயோட்டிக்ஸ் பென்சிலின்னாலே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரின் ராணின்னுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு நமக்கு தெரியும் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ இங்கே என்னது ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ், அதாவது எதிர் உயிரி மருந்துகள் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா 12th புக்லேருந்து வந்திருக்கு. 12th கெமிஸ்ட்ரி புக்கில் இருந்து. ஸோ உங்களுக்கு வந்து வால்யூம் 2nd வால்யூமில் பேஜ் நம்பர் 287 போய் பார்த்தீங்கன்னா இந்த பெனிசிலின் இது வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். புக்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க எடுத்துக்காட்டு தான் கேட்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு வந்து 2 எடுத்துக்காட்டு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 எதிர் உயிர் மருந்துகள், உயிர் ரத்த அழுத்த எதிர்ப்பு மருந்துகள்ன்ட்டு. உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு இது மட்டும் தான் இருக்குது. சப்போஸ் இதுக்கு தவிர வேறு ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சாங்கன்னா நீங்கள் இதை தான் டிக் பண்ணணும். ஸோ அந்த எடுத்துக்காட்டை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக போயிட்டு அந்த பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ பிஹெச், மனித ரத்தத்தின் பிஹெச் வீச்சு என்னன்ட்டு. ஸோ கண்டிப்பாக பிஹெச் கேல்குலேஷன் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஏன்னா இது வந்து 10th புக்கில் தான் இருக்குது. 10th சயின்ஸ் புக்கில் 10வது லெசனே பிஹெச் தான் லாஸ்ட்டாக முடியும் போது வரும். ஸோ பசங்களுக்கு நான் சயின்ஸ் நடத்தும் போது இந்த பிஹெச் கேல்குலேஷன்லாம் நான் சொல்லி தருவேன் பசங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் மதிப்பு, எதோட பிஹெச் மதிப்பு கேட்குறாங்க, மனித ரத்தத்தின். இதோட துல்லியமான மதிப்பு பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க. எடுத்துக்காட்டாக மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்னன்னா 7.35 7.45 ஆகும். இவ்வளோதான். இது நான் அந்த பேராவே உங்களுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10th புக்கில் இருக்குது. 10th புக்கில் லெசன் 10வது லெசனில் எடுத்து போய்
பேஜ் நம்பர் 147ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ 147ல இந்த பேராகிராஃப் இருக்கும். நம்மளுக்கு ஏ தான் ஆப்ஷன். 7.35லேருந்து 7.45 வரைக்கும் உங்களுக்கு வந்து மனிதரின் ரத்த pH அளவு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். வான்டர்வாலின் வாயு சமன்பாடு டேஷ் ஆகும். வான்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட், இது வந்து வான்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து புக்கில் தான் கிடைக்கும். இதுவும் ஹையர் செகண்டரியிலேருந்து தான் எடுத்திருக்கேன். வான்டர்வால்ஸோட ஈக்குவேஷனோ கடைசி ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். கடைசி ஸ்டேட்மெண்ட், அவரோட ஸ்டேட்மெண்ட் கடைசியாக ஒரு ஈக்குவேஷனோட முடிப்பார். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன, அதோட சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதில் இந்த என்ற இடத்துல நம்மளுக்கு 1ன்னு வரும். இது வந்து ஆர்டி வந்து நம்மளுக்கு 0ன்னு வரும். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இடத்துல 0ன்னு வந்துடும் லாஸ்ட்டாக. ஸோ அப்போ என்னன்னா பி ப்ளஸ் ஏ தான் வரும். ஆனால் அந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு, உங்களுக்கு கியூவெல்லாம் வச்சு உங்களை குழப்பி விட்டுருக்காங்க. ஆனால் வான்டர்வால்ஸில் ஏ தான் வரும், கியூலாம் வராது. ஏ என் ஸ்கொயர், என் ஸ்கொயர் இங்கே வந்து என் வந்து 1. அப்போ ஏ பை பி ஸ்கொயர் இன்டூ பி மைனஸ் பி ஈக்குவல் டு 0. ஏன்னா ஆர்டி வந்து இங்கே 0ன்னு வந்துடும். ஸோ அதனால 0. அப்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதுதான் வரும், இங்கே ஏ தான் வரும். ஓகேவா, கியூ வராது. ஆப்ஷனை நல்லா கிளியராக பாருங்க. ஸோ நம்மளை குழப்பத்துக்காக ஏ வந்து கியூ மாதிரி, கியூ வந்து ஏ மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும். நம்ம ஒன்று நினச்சிட்டு நம்ம ஏதோ ஒன்று டிக் பண்ணிட்டு, என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் படிக்கிறீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வான்டர்வால்ஸ் இருக்கு. ஸோ 11th இப்போ 12th வந்து வான்ட் ஆஃப் ஃபேக்டர்னு இருக்கு ஒன்று. ஸோ இதெல்லாம் கெமிஸ்ட்ரி புக்லலாம் வரும், வான்ட் ஆஃப் ஃபேக்டர்லாம். ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட்டு, அதோட கடைசி ஈக்குவேஷனு, அதெல்லாம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், இதெல்லாம் பார்த்தாலே போதும். அதோட ஸ்டேட்மெண்ட் படித்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாகவே மார்க்கு தெளிவாக எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரி புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் 1ல பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 190. பேஜ் நம்பர் 190ல பார்த்தீங்கன்னா வான்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் இருக்கும் ஒரு பெருசா. ஸோ பசங்களுக்கு இது 11th பசங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் வரும் அவங்களுக்கு டீட்டெயிலில். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா ஜஸ்ட்டு அதோட வான்டர்வால்ஸோட ஈக்குவேஷனா என்ன, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதை மட்டும் படிச்சுக்கணும் நம்ம. அது நடுவில் இருக்கிற அந்த டெரிவேஷன் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. வான்டர்வால்ஸா இவ்வளோதான், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனா முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி வந்து நம்ம ஈக்குவேஷன் ஒரு சமன்பாடு படிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஸ்டேட்மெண்ட், என்ன ஈக்குவேஷன் மட்டும் சைடில் ஐஃபன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக நம்ம டெரிவேஷன்லாம் நம்ம பண்ணி போய் பார்க்க போகிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். கார்னட் வெப்ப இயந்திரத்தின் பெருக்கத்திறன், கார்னட் ஹீட் என்ஜின் சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ கார்னட்டோட எஃபிஷியன்சி கேட்குறாங்க. ஸோ கார்னட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எஃபிஷியன்சினாலே, வெப்ப இயந்திரம்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெருக்குத்திறன் எஃபிஷியன்சி ஈட்டா நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் ஈட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஈட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் டிஎல் பை டிஹெச். இந்த எல்ஹெச் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். எல்ஹெச்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து 1 2 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து பயப்படாதீங்க, எல்ஹெச் தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இந்த சின்ன எல்ஹெச்சுக்கு வந்து நம்மளுக்கு 1 2ன்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் இது பண்ணலாம். என்னன்னா ஃபார்முலா ஈட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் T1 பை T2, அவ்வளோதான். இங்கே வந்து ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இதை வந்து நான் புக்கில் வந்து கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ கார்னட் ஹீட் இன்ஜின்னு புக்லேயே இருக்கும் அது. ஸோ எந்த புக்கில் இருந்து இது எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸ் புக்கில் இருந்து எடுக்குறாங்க, வால்யூம் 2ல. ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 152. ஸோ 152 பேஜ் நம்பர் 152 போட்டிங்கன்னா கார்னட் இன்ஜின்னு இருக்கும். ஸோ 2 மார்க். ஸோ கார்னட் இன்ஜின், நம்மளுக்கு கார்னட் இன்ஜின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்டாக, அவ்வளோதான். ஈட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் T1 பை T2 முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடு பார்த்தோம், ஒர்க் டன் ஐசோதர்மல். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு, அந்த ஐசோதர்மல் ப்ராசஸில் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு அதே ப்ராசஸ் தான் இவங்கேயும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஃபார்முலா வரும், லாஸ்ட்டாக என்ன வந்து ஈக்குவேஷன்லாம் அவங்க முடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது
மார்ஷல்ஸ் அமிலத்தின் வேதி பெயர். ஸோ நான் சொன்ன கெமிக்கல் நேம்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து புக்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. மார்ஷல்ஸ் அமிலம் கொடுத்து இதுதான் அதோட வேதி பெயர்னா இதுதான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோ ஆக்சைடு சல்ஃபரிக் ஆசிட்னு, அதாவது ஃபெரோ ஆக்சைடு சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து டீட்டெயிலாக இதுக்கு ஒரு பெரிய டப்பாவே போட்டிருக்காங்க. அதில் ஒரு சின்ன டப்பா தான் இது. ஸோ நம்மளுக்கு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பேஜில். அதில் இது 4வதோ 5வதோ அந்த ஒரு டப்பாவில் வருது சின்னதாக, அவ்வளோதான். ஸோ இது வந்து எந்த புக்லேருந்து உங்களுக்கு எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரி புக்லேருந்து வந்திருக்கு. ஸோ 12th கெமிஸ்ட்ரி புக்கு வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 91ல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜ் நம்பர் 91ல் போயிட்டு அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பாக்ஸும் 5வது பாக்ஸும் இதுதான். ஸோ நம்மளுக்கு என்னன்னா மார்ஷல்ஸ் அமிலத்தோட வேதி பெயர்னா என்ன. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட ஃபார்முலாவையும் படிச்சுக்கோங்க. H2S2O8. அதாவது நம்ம வந்து பேர் மட்டும் வேதி பேர்னா அதை மட்டும் படிச்சுட்டு விடக்கூடாது. அந்த டேப்லெட் காலம்ல பக்கத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதோட கெமிக்கல் நேம், அதாவது ஃபார்முலால பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட உங்களுக்கு ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இது எப்படி போடணும் அப்படின்ட்டு. இதுதான் அதோட சிம்பிள்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு விஷயத்த படிக்கும் போது வெறும் வந்து அந்த என்ன சொல்றாங்களோ அது மட்டும் பார்க்காத, அதுக்குள்ள ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குமான்றத இது பண்ணி பார்க்கணும். ஸோ அதை தான் நான் சொல்றேன், அனலைஸ் பண்ணி பாருங்க எதுவா இருந்தாலும். இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது கேட்டிருக்காங்கன்னா நம்ம அதை மட்டும் பார்க்கக்கூடாது. அது கூட டீட்டெயிலாக ஏதாவது இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு பேர் இன்னொரு பேர் இருக்கா, இல்லை இதுக்கு ஏதாவது ஈக்குவேஷன் ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கா அப்படின்றத ஸோ டிஃப்ரெண்டாக அதையும் வந்து பார்த்து அதையும் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வாயுகள் 1 மற்றும் 2 மூலக்கூறின் நிறைகள் முறையே M1 மற்றும் M2 எனவும் விதங்கள் முறையே R1 மற்றும் R2 எனவும் இருந்தால் கிரஹாமின் விரவல் விதிப்படி எது சரியானது. அதாவது கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லா, இது விதி. அவர் எதை வந்து விதியில வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரூஃப் பண்ண பார்க்குறாரு அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 11th கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கு. வால்யூம் 1ல இருக்கு. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 186. இதுதான் அவர் கொடுத்துருக்கிறது. நான் ஷார்ட்டாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட விதி என்னன்னா 1/√m இந்த கணித படி அப்படின்னா RA/RB. அதாவது ஏக்கு நான் 1 கொடுத்துருக்கிறேன், RA/RBன்னு இருக்கு. ஏக்கு வந்து நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன், பிக்கு வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ என்னன்னா R1/R2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இங்கே என்ன ஆகிடும்னா ரூட்டுக்குள்ள வந்து என்ன ஆகுதுன்னா BAன்னு மாறி வந்துடும். இந்த BA ஏன் மாறி வருதுன்னா இங்க என்ன ஆகுது 1/1க்கு டிவைடட் பை √mன்னு வருது. ஸோ 1 டிவைடட் பை கீழே வகுத்தல்ல வருதுனால என்ன ஆயிடும்னா அந்த வகுத்தல் நம்மளுக்கு மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக ஆகிடும் நார்மலாகவே. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோடது இந்த ஏபி இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலாக எம்முக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா BAன்னு மாறிடுது. அப்போ இங்கே Bன்னும் போது M2/M1 அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. இது வந்து உங்களோட செகண்ட்ல இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம R1 R2னாலே ரூட்டுக்குள்ளேயும் R1 R2 தான் இருக்கும். ஆனா அவரோட விதி என்னது 1/1 டிவைடட் பை √mன்னு சொல்லியிருக்கோம். அப்ப √m வந்து 1 டிவைட் வகுத்தல இருக்கு, அது மேல போச்சுன்னா உள்ள இருக்கிற நம்பர் என்ன ஆயிடும்னா ரெசிப்ரோக்கலா வந்து திரும்பிடும். ஸோ அவ்வளோதான் இதோட ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றது. ஸோ அவர் லா சொல்றாருன்னா என்ன அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன கடைசியாக வந்து அவர் ஈக்குவேஷன்ல முடிக்கிறாரு அதை மட்டும் பார்த்துக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து BO எக்ஸாமோட சயின்ஸ் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நான் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன்.
இது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் தான் இது நான் கொடுத்துருக்குது. ஃபர்தரா நான் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் சயின்ஸ் ரிலேட்டட்ல. இன்னைக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல. இந்த பயாலஜி சைட் போல உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே தெரியும். ஏன்னா சயின்ஸ்னா நம்மளுக்கு மூணுமே தான் வரும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்ட்டு. பயாலஜின்றது பாட்னி ஜுவாலஜி தனித்தனியாக பிரிச்சுப்போம், அதை சேர்த்து தான் பயாலஜி நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நான் இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நான் எடுத்து அனாலிஸ் பண்ணி, ஸோ அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஃபர்தராக வீடியோ நான் சயின்ஸுக்கும் நான் ஃபர்தராக நான் போடுறேன். எங்கே இருந்து புக் ப்ரூஃபோட நான் வீடியோ போடுறேன். ஏன்னா அந்த புக் ப்ரூஃபை பார்த்து நீங்கள் சைடில் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அதில் எழுதி வைங்க என்ன அப்படின்ட்டு. பேஜ் நம்பரோட எழுதி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னமும் அதோட ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னமும் ஈஸி. எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிட்டோம்னா ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக திரும்பியும் நான் சொல்கிறேன், பிஓ எக்ஸாமு காம்படிட்டிவ் எக்ஸாமு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. சில பேர் வந்து டெட்டு வந்து எனக்கு மார்க் போயிடுச்சு அப்படின்னும் போது தான் நம்ம இதை படிக்க வரோம். ஒரு சில பேர் வந்து நான் அதுலேயும் எலிஜிபிள் தான், ஆனால் இந்த எக்ஸாமையும் நான் வருவேன், நானும் இந்த சப்ஜெக்ட் நான் எக்ஸாமும் கண்டிப்பாக எழுதுவேன், எல்லாருமே எழுத தான் போகிறாங்க, இதுலேயும் எனக்கு மார்க் கண்டிப்பாக வரும்னு அந்த கான்ஃபிடென்ட்டோட இந்த எக்ஸாமுக்கும் படிக்கிறவங்களும் இருக்கா. ஸோ இதில் காம்படிஷனும் ஹெவி தான், ஆனால் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வேலை. படிக்கிறவங்கன்னா எல்லாருமே படிக்கிறீங்க தான், ஆனால் கண்டிப்பாக ஃபோக்கஸிங்காக உட்காந்து படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை. அதுக்கு நீங்கள் எக்ஸாமு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்னலாம் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு நீங்கள் போட்டு வச்சிடணும். ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ஐடியாலாம் இருக்கும். ஸோ என்னவோ நம்ம இந்த எக்ஸாமுக்கு நான் பாஸ் பண்ணணும்னா என்னென்ன தேவை எனக்கு முதல்ல. ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், இல்லை தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் புக்காக இருக்கட்டும், இல்லை டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், ஏதோ ஒரு டெஸ்ட்டு, இல்லை புக் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுட்டு கரெக்டாக தொடங்குங்க. ஸோ இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா அடுத்தது வந்து பிஓ எக்ஸாம் தான் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்னன்னா நிறைய பேர் வந்து வரட்டும் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் பார்த்துக்கலாம், அந்த இடத்துக்கே இங்கே இடமே கிடையாது. அந்த யோசனைக்கு இங்கே இடம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற இதுக்கு மட்டும் மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அந்த ஜாப் வாங்குறதுக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக ஃபோக்கஸிங் பண்ணி படிங்க. நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, உங்கள் டைமுக்கு ஏற்றபடி உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க. இல்லை ஒர்க்கிங் பீப்புள்ஸாக கூட இருப்பீங்க, நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற டைமில் கொஞ்சம் சேவ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ ஒரு 2 monthsல வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு படித்து முடிச்சிடுவீங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு 2 months 2.5 months இருக்கும். அப்போ என்னன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிறையவே டைம் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் தான் நான் படிப்பேன், அப்புறம் தான் நான் தொடங்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மார்க் எடுத்தீங்களோ அதே மார்க் தான் இதுலேயும். ஆனால் நீங்கள் ஃபோக்கஸிங்காக இப்பயே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. எல்லாமே இல்லை எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு கிளாரிட்டி இப்போ வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு நீங்கள் பேசுறது அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கிளாரிட்டி வந்துட்டாலே நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அடுத்த ஸ்டெப்பு போயிட்ட உடனே உங்களுக்கே வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதே ஃபோக்கஸிங்கில் கண்டிப்பாக இருங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து சோர்வாயிடாதீங்க. எப்போ வரப்போகுது அப்படிலாம் இல்லை, வரப்போகுது அவ்வளோதான். நான் அதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறது. எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை, வரப்போகுதுன்றது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். ஸோ திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்பயே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ சயின்ஸ் ரிலேட்டடில் உங்களுக்கு வந்து எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க, எந்த பேஜில் இருந்து கேட்டிருக்காங்க, நான் கட் பண்ணியே புக் ப்ரூஃபை கட் பண்ணியே நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்தராக வந்து சயின்ஸுக்கும் நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் நிறைய தரேன். ஏன்னா நான் நிறைய வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன், நிறைய டிப்ஸ் தரேன். மேக்ஸுக்கும் நான் வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ சார் வந்து இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் கொடுப்பாரு. ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் புக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதில் 20 மார்க் எடுக்கணும்ன்ட்டு.
20 மார்க் எடுத்தாதான் பிஓ எக்ஸாமுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதில் இல்லை அப்படின்னா அதை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிள் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் இருக்குது, ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் அடுத்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் வீடியோஸு, டிப்ஸ் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு போடுறேன். நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.